ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரடே ட்ரேடிங் குறிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ட்ரேடிங் பண்ணுறவங்க, சார் எனக்கு அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். இந்த அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஏன்னா நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பொதுவாகவே ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். நீங்கள் புட் ஆப்ஷன் சார்ட்னா பாருங்கள், கால் ஆப்ஷன் சார்ட்னா பாருங்கள், கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் சின்ன புல் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். பிகர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் தெரியும். ஆப்ஷன்ஸ் பையிங் அவுட் ஆஃப் த மணி நான் சொல்கிறது. ஏன்னா ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி டேட் நெருங்க அதனுடைய ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக பணம் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி, அதை தவிர்த்து நீங்கள் ஒரு வேளை ஸ்டாக்ஸ்லேயோ ஸ்விங் ட்ரேடிங்லேயோ ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஏன் ஹிட் ஆகுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் லாபம் பதிவு செய்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க. ஸோ நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுதான் உங்களுக்கு மெயின் தெரிவிக்கிறது. என்னென்னா, உங்களுடைய என்ட்ரி தவறாக இருந்தால் எல்லாமே தவறாகும். ஸோ உங்களுடைய அந்த பொறுமை தான் வந்து உங்களை காக்கும். உங்களுடைய என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு குறைச்சிக்கு மதிப்பிடுறீங்க. எப்படின்னா, நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங் மிஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து இந்த இடத்துல ஒரு எனக்கு இது மாதிரி தெரியுது, நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இது நிஃப்டி 50யோட சார்ட் இது. ஸோ இது வந்து ஹைன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையை உடச்சிச்சு மார்க்கெட், நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய எஸ்எல்னாவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹிட் ஆகணும். இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகுமானா, இப்போ எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா தப்பா சார் அது அப்படின்னா, இல்லை எஸ்எல் ஹிட் ஆகுது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கடி ஹிட் ஆகுது தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 ட்ரேடில் வந்து 7 ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் அடிக்குதுனாக்கா அது பிரயோஜனம் கிடையாது. ஆனால் 3 ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 7 ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா அது தப்பு. அப்போது அந்த எஸ்எல் ஹிட் ஆகிறத குறைக்க முடியும், கம்மி பண்ண முடியும். அப்போ கம்மி பண்ணிங்கன்னா அதோடைய சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பு. விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 9500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஹவுஸில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி எங்கே எடுத்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே போச்சு, டார்கெட் எங்கே வச்சு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து வெபினார் குரூப் வேறு, நம்ம ஃப்ரீ குரூப் வேறு. ஃப்ரீ குரூப்பில் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது வெபினார் குரூப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்றத. ஸோ இது பார்த்தீங்கன்னா காலையில் 10:15 மணிக்கு 10-15 மணிக்கு ஸோ அப்பர் சைடுக்கான வியூ வந்து ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக ஆள் இல்லை, ஜஸ்ட் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை நான் ஃபார்வர்டு ஒரு சில டைம் பண்ணுவேன், ஒரு சில டைம் பண்ணுறது டைம் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரி வந்து ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே நான் என்ட்ரி எடுக்கிறேன் சார். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,337. என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 23,245 அப்படி. இங்கே கூட கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த ப்ரெடிஷன் இருக்குது. ஆனால் இந்த ஹையை உடச்சதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுனா ப்ரைஸ் மேபி கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் மேலே போகிறது கீழே வருது, அப்புறம் டிசிஷன். ஆனால் ப்ரைஸோடைய மூமெண்டம் எங்கே இருக்குது, ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ப்ரைஸு இந்த 200 EMA ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஹையை வந்து உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான முயற்சி பண்ணுறது. ஆனால் இந்த மூமெண்டம் வந்து இல்லையா, இந்த மூமெண்டம் கண்டினியூவாக மேலே போகாது. ஸோ இதை ரீடெஸ்ட் பண்ணது தான் மேலே போகும். அப்போ உங்களுடைய எஸ்எல் வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவாங்க. சார் டார்கெட் டச் ஆகிடுச்சு, இது மாதிரி அவங்களுடைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி. ஸோ இது வந்து ஸ்மூத்தாக வந்து லேர்னிங் ஈஸியாக ரன் ஆகும். இங்கேயும் அதே இந்த சார்ட் தான் உங்களுக்கு காமிச்சிருது. ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல ரேஞ்ச் இருக்குது, ப்ரைஸோடைய ரேஞ்ச் இது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தாங்க. என்ட்ரி எடுத்தப்போ அவங்களுடைய இந்த ஹை மேலே டார்கெட் வச்சாங்க. ஸோ டார்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த லோ சைடு கட்டாக சொல்லி ஒரு வேளை நீங்கள் எடுத்துருந்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த ப்ரைஸ் போனது இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுன்னா உங்களுக்கு இந்த லோ கட்டாக நான் ஷார்ட் பண்ணணும் மாதிரி தோணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கீழே வந்து ஷார்ட் பண்ணணும் மைண்ட் செட் வரும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் நிற்குது, சஸ்டெண்டாக நிற்குது. இதில் பிரேக் டவுன் பண்ணி திரும்ப மேலே செல்லிட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும்.
ஏன்னா ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய பார்வையிலையும் படுது. ஏன்னா இந்த இடத்துல ஈஸியாக தெரியுது மார்க்கெட் வந்து கீழே போகிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ராப் மாதிரி ஆகிட்டு லோ ஃபார்மேஷன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும். அதே மாதிரி ஒரு ஹையை உடைக்க சொல்லுவோம், அதே தான் பண்ணும். ஒரு ஹை ரேஞ்சுனா ஓகே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் மேலே போய்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அப்போ என்ன ஒன்று இடத்துல மேலே போகிறோம் போய்ட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த எஸ்எல் ஹண்டிங் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸஸை ஹிட் ஆகிறத தவிர்த்துக்கலாம். ஓகே, இது என்னுடைய பர்சனல் சஜஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி எஜுகேஷன் தகவல்கள் தேவைப்பட்ட சேனலுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நிறைய பேர் இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக போட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ண மறந்துடுற யாருக்கும் சில போட இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நிறைய எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லோரும் சொல்கிறது வேறு, அதை ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது வேறு. இப்போது மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணால் சொல்லலாம், ஸோ இந்த இடத்துல வந்து ஹை இது லோ இந்த ஹை இங்கேருந்து வாங்கியிருந்தால் இவ்வளோ தூரம் போயிருக்கோம், இங்கேருந்து விற்றுருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்கோம், இங்கேருந்து வாங்கியிருந்தால் இவ்வளோ தூரம் போயிருக்கோம், ஸோ இங்கேருந்து விற்றுருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்கோம். ஆனால் இது கீழே லாஜிக் இருக்குல்ல, இதுக்கப்புறம் ஏன் வருது ஏன் போகணும் அப்படின்னு தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வெபினாரில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி கற்றுக்கலாம். இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை பணம் இல்லை அப்படின்ட்டு நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அல்லது நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, இதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.